மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஒரு வழியாக பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கு நடைபெற்ற இந்த அமைச்சரவையினுடைய விரிவாக்கத்தில் அதிமுகவினுடைய பிளவுபட்ட அந்த டீம் இருக்குல்ல, அவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு இல்லை, எதுவுமே கொடுக்கல. அவர்கள் நடுத்தருவில் நிறுத்தப்பட்டார்கள். அது சம்மந்தமாக நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். இப்போது இன்னொரு தகவல் அதுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இவர்களுக்கு அமைச்சரவையில் இடம்பெறாமல் போனாலும் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன நம்பிக்கை அப்படின்னா, இவர்கள் மீது ஏராளமான வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகளுக்கு ஏதாவது ஒரு பாதகம், இப்போ இவங்க அமைச்சரவையில் சேரணும்னு இவங்க ஆர்வப்பட்டதனுடைய நோக்கமே, நம்ம ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து நம்மளை திடீர்னு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்றது, என்ன வேணாலும் அவங்க செய்வாங்களே, அவங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்துவாங்க, இல்லை தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நம்ம திருசங்க சொர்க்க நிலையில இருக்கோம். நம்ம அதனாலதான் இவரை வாண்டடா போய் நம்ம அவரை ஆதரிக்கிறோம். அப்ப அவர்கிட்ட கேட்ட டீல், நீங்க எங்களுக்கு அமைச்சரவை கொடுங்க. அமைச்சரவை கொடுப்பதற்கும் விஜய் தயாராக இருந்த நேரத்தில் எடப்பாடி ஒரு கிளவரா ஒரு மூவ் ஒன்று பண்ணிட்டாரு. அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் அவருடைய பதவியை பறிக்கிறது. அதுக்கு எந்த லெவலுக்கும் இறங்குறதுக்கு சட்ட ரீதியாக எந்த லெவலுக்கும் இறங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. கட்சி யாரை சொல்லுகிறதோ, கட்சியினுடைய பொதுச்செயலாளர் யாரை சொல்றாரோ அவன் தான் கொறடா. சட்ட விதிகள் அதை தான் சொல்லுது. பைலா பத்தி நிறைய சிவி சண்முகம் பேசலாம். ஆனா சிவி சண்முகத்திட்ட அந்த மெஜாரிட்டியான அந்த, அதாவது என்னன்னா 2/3 ஆட்கள், 47 பேர்ல 32 பேர் இருக்கணும். இவங்க கிட்ட இருக்கிறது 25 பேர். அதுலயும் இப்போ கேசி வீரமணி இந்த பக்கம் ஓடி வந்துட்டாரு. அப்ப 24 ஆகி போச்சு. இன்னும் ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்றாங்க, 23 ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அங்க ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அதை வைத்து கொண்டு அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தால், அவர் இனிமே அது வாய்ப்பு இல்லை. 2 தான் பெண்டிங் இருக்கு. அந்த 2க்கு ஒன்று திருமாவளவன் அறிவிச்சிட்டாரு, வன்னியரசு நாளை காலையில அமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இது சம்பந்தமா மீதியெல்லாம் நாங்கள் அப்புறம் பின்னாடி பேசுறோம் அப்படின்னு தன்னுடைய நிலையிலிருந்து அவர் தெளிவுபடுத்திட்டார். அப்ப இவ்வளவு காலம் அவருடைய தடுமாற்றம் நம்ம நிறைய பேசிட்டே இருந்தோம் இல்லையா. திருமாவளவன் தடுமாற்றத்தில் இருக்காரு, அவர் தடுமாறுகிறாரு. பதவி அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரும்போது அவர் தன்னை யோசித்து பார்க்கறாரு, ரியலைஸ் பண்ணி பார்க்கறாரு. நம்ம கிடைத்திருக்கிற வாய்ப்பை நழுவ விடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு. திமுக கொள்கையாவது கூட்டணியாவது, ஏன் இது திமுகவில் மட்டுமே அவங்க பயணம் பண்ணாங்க, அதிமுகவில் கூட்டணி இல்லையா, மக்கள் நல கூட்டணி வைக்கலையா? அதனால திருமாவளவன் போனதுல தப்பா ரைட்டா அப்படின்னா, அவர் பார்வையில அவர் கட்சியை டெவலப் பண்ணது வாய்ப்பு இருக்கானா, இது கிடைச்சிருக்கிற வாய்ப்பு பயன்படுத்திக்க பாக்குறாரு. ஏன்னா ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்னா, திருமாவளவன் கட்சி விசிகா எப்போ அவர்கிட்ட 20 பேர் தான் கூட இருக்கிறாங்க, பாக்கி எல்லாம் எங்ககிட்ட வந்துட்டாங்க, நான் மொத்தமா கட்சியை நான் கபலீகரம் பண்ணிட்டேன்னு பகிரங்கமாகவே ஒரு பொது மேடையிலேயே பேசினாரு. அப்புறம் எதிர்ப்புகள் கிளம்பின உடனே மன்னிப்பு கேட்டாரு, நான் அப்படிலாம் சொல்லலைன்னு. ஆனா ஆதவ் என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு போய் அவர் அந்த கட்சியில நாளைக்கு போய் அமைச்சரவையில் அவர் சேர்ந்தாருன்னா, அது அந்த கட்சிக்கு அமைச்சர், விசிகாவுடைய முதல் அமைச்சர் அப்படின்னு ஒரு பெருமை எடுத்துக்கலாம். ஏன்னா வன்னியரசு நம்முடைய அண்ணன், நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர், பழகுவதற்கு இனிமையானவர், ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்காரு, பல தேர்தல்களை தோத்துருக்காரு, முதல் முறையா வெற்றி பெற்றிருக்காரு, வெற்றி பெற்றவனா அமைச்சர் ஆகிறாரு, இதெல்லாம் நல்லது, அவரை வாழ்த்தலாம் நம்ம. ஆனால் அதே நேரத்தில் அந்த கட்சி என்பது நிச்சயமாக தாவேக்காவால் கபலீகரம் செய்யப்படும். ஆல்ரெடி ஏற்கனவே அங்க இருக்கிற நிறைய பேர் பதவிக்காகவும் காசுக்காகவும் பல விஷயங்களுக்காகவும் அடிமாறி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விசிக்காக ஓட்டு போடல. அதனாலதான் 10 இடங்கள் அவங்க கிட்டத்தட்ட 8 இடங்கள் வாங்கியும் அவர்களால் 2 தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப அவர்களுக்கு மிகப்பெரிய அவருடைய ஓட் பேங்கை கொஞ்சம் கொஞ்சமா சிதைத்து மொத்தமாக கபலீகரம் பண்ணது தாவேக்காவும் விஜயும் விசிலும் தான். இதை மறுக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் உண்மை. அப்ப இந்த அடிப்படையில அவருக்கு வேற வழி தெரியல. இன்றைக்கு பெரும்பாலான நிர்வாகிகள் சொல்லிட்டாங்களாம், நீ அமைச்சரவையில் பங்கு வாங்குங்க, நீங்க போய் அமைச்சரா ஆகுங்க, அப்பதான் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும்னு. ஆனால் அமைச்சராய் அவருடைய கட்சியில அமைச்சர் இருக்கிறாரு, வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டாங்க. விசிகா கட்சி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் பங்கு பெறுகிறது. தமிழ்நாடு அமைச்சரவையில் வன்னியரசு முதல் முறையாக விசிகா சார்பில் அமைச்சர் ஆகிறார். இதெல்லாம் அவருக்கு பெரிய பெருமை. அவர் வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டாரு. ஆனால் தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக விசிகாவை விழுங்கும். எப்படி அதிமுகவை ரொம்ப கிளவரா உடைச்சி துக்குநூறாக்கி தனியா பிரிச்சாரோ, அதே வேலையை விசிகாலையும் செய்து விட்டார். இன்னைக்கு அது போய் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும். டெஃபினட்டாக வருகிற நாட்கள்ல பெரிய லெவல்ல இவர்களுக்கு பெரிய பங்கு இருக்க போறது இல்லை. அப்படியே கிடைத்தாலும் அவர்கள் பெரிய லெவல்ல வெற்றி பெற போவதும் இல்லை. நீங்க கண்டிப்பாக விசிகாவை வைத்து கொண்டு தாவேக்கா வளருமே தவிர, தாவேக்கா கட்சியால் விசிகா வளருமானா வளராது. இது எழுதி வச்சுங்க, இதான் நடக்கும். இதுக்கு இடையிலே இப்போ திருமாவளவனுடைய அந்த நட்பு, அந்த பெரிய பந்தம் மு.க. ஸ்டாலினோடு இருந்ததெல்லாம் உடஞ்சிடுச்சு. இனிமே அவர் நான் கொள்கை ரீதி நான் திமுகவோட இருக்கேன் அதெல்லாம் பேச முடியாது. அவர் என்னைக்கு அமைச்சரவை இணைந்தாரோ அப்ப திமுக கூட்டணி உடைந்தது, வெளிப்படையாக உடைந்தது.
இனிமேல் அந்த இந்தியா கூட்டணிக்குள்ள விசிக இல்லை. காங்கிரஸ் வெளியே போனவொடனே அந்த கூட்டணி உடஞ்சிருச்சு. திமுக இல்லை. இப்ப திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. இப்ப வைகோவுக்கு வந்து உதயசூரில் நின்னதுனால அங்க இருக்காரு. RSS குழந்தைன்னு சொல்றாரு விஜய. அவரும் தனித்து சின்னத்தில் இருந்தாருன்னா அவரும் முதல் ஆளா இங்க இருந்திருப்பாரு. அப்ப மக்கள் நல கூட்டணியோட 2.0 மாறி இருந்திருக்கோங்க. அங்க தமிம் அவரும் பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காரு. அதனால அங்க இருக்காரு. அவர் கொள்கை கோட்பாடுன்னு பேசுறாரு. ஒரே ஒரு அதாவது ஜெயிச்சிருக்கிறது யார் அப்படின்னா நம்ம தேமுதிக பிரேமலதா அவர்கள். அவங்க வந்து முதலமைச்சரை நான் பார்க்க போறேன்ட்டாங்க. என்னத்துக்காக பார்க்க போறாங்கன்றதெல்லாம் அப்புறம் அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கும். ஏன்னா அவர்களுக்கும் திடீர்னு வந்து அமைச்சர் ஆகலாம்ன்ற எண்ணம் இருந்தாலும் அதற்கு இப்ப வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்முடைய கணக்கின்படி 25 அமைச்சர்கள், ஏற்கனவே 23 பேர் வந்துட்டாங்க. இப்ப 2 பேர் IUML இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு, இன்னொருத்தர் விசிகா. சோ அந்த கணக்கு வந்து நேர் செய்யப்படுது. இதுக்கு இடையிலேயே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே எதுவுமே நடக்காது. அப்ப நம்பி வாக்களித்த 25 அந்த அதிமுகவில் கோஷ்டி, பிரிவு கோஷ்டி மீண்டும் அப்படியே யூட்டன் அடிச்சு எடப்பாடி காலில் தான் விடணும். வேற வழியே கிடையாது. பொதுக்குழுலாம் கூட்டுறதுக்கான சாத்தியம் இப்ப இல்லை. ஆனா லீமா ரோஸ் என்கிற ஒருத்தர் இருக்காங்க, பணம் வச்சிருக்காங்க, கோடியா வச்சிருக்காங்க. அதன் மூலமாக அவர்கள் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடி அவருக்கும் எடப்பாடிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்கல இப்போ வரைக்கும். அதாவது பதவியை புடுங்கல, எல்லார் பதவியும் பிடிக்கிட்டாரு. வேலுமணி, விஜய் பாஸ்கர், CV சண்முகம் எல்லார் பதவியும் பிடிக்கிட்டு வேற ஆட்களை போட்டாரு. ஆனா இந்த அம்மாவுக்கு மட்டும் பதவியை பிடுங்கவே இல்லை. அதுல ஒரு சூட்சம் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா பணம், ஒரு சூட்சமும் கிடையாதுங்க. பணம் பிரதானமா காசு கொடுத்து அவங்க கட்சிக்குள்ள வந்திருக்காங்க. நாளைக்கு என்ன வேணா செய்வாங்க அவங்க. அந்த அடிப்படையில அவங்கள மட்டும் அவங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணாம வச்சிருக்காரு. இது அதிமுகவுடைய நிலைமை. இதுக்கு இடையிலேயே ஒரு இன்டர் டீலிங் ஒன்று விஜய்க்கும் அந்த கோஷ்டி எதிர்கோஷ்டிக்கும் இன்டர் டீலிங் நடந்திருக்கு. நீங்க வந்து எங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது. நாளைக்கு பின்னாடி ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது அழுத்தம் கொடுத்தாலோ, CBI விசாரணையோ அல்லது ED விசாரணையோ ஏகப்பட்ட எல்லார் மேலேயும் இருக்கு. அதற்கு மாநில அரசினுடைய அனுமதி வேணும். மாநில அரசு அனுமதி கொடுத்தாதான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப நிறைய விஷயம் பெண்டிங்ல கிடக்குது. இதற்கு நீங்க எந்த விதத்திலும் எங்களுக்கு அனுமதி தரக்கூடாது. எங்களை நீங்க காப்பாற்றணும். பிளஸ் நாங்க ஏதாவது கோரிக்கைகள் வச்சா எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஒருவேளை எங்க பதவி பறிக்கப்பட்டால் நாங்க நின்று ஜெயிக்கிறதுக்கு எங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர் டீலிங், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள பேச்சு முடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. பதவி போகிற வரை அவர்கள் அதிமுக MLAக்கள், பதவி போயிட்டா அவங்க தாவேகா நிர்வாகிகளாக மாறுவாங்களா அப்படின்றது அந்த சூழ்நிலை தான் முடிவு பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி முடிவு பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. ரெட்டலைக்குள்ளேயே நம்ம இருந்து எடப்பாடியை காலி பண்ணலாமா, எடப்பாடி தூக்க முடியுமா அப்படின்னு அண்டர் டீலிங் ஏதாவது ஒரு விஷயங்களை வச்சு பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு ஏதாவது கலந்தது கோர்ட்டுக்கு போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஏற்கனவே இவர் நிறைய நம்பிக்கை துரோகங்களை செய்திருக்கிறார் எடப்பாடி. அதனால இவருக்கும் துரோகம் நடப்பதற்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நடந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இவரே பல பேர் காலை வாரிட்டு தான் இங்க வந்திருக்காரு இப்ப. ஸோ எடப்பாடிக்கு அது அப்படி ஒரு சூழ்நிலை. இவர்களுக்கு இப்படி ஒரு செக் வைக்க கூடாதுன்னு சொல்லி விஜயோட ஒரு டீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முழு முதற் காரணம், ஒருவேளை அப்படி வந்து அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்க வந்தாலோ, இவர் கடிதம் கொடுக்க மறுத்தால், அனுமதி கொடுக்க மறுத்தால் ரொம்ப வசதியா போயிடும் திமுகவுக்கு. இவங்களுக்கு கடிதம் கொடுக்காததுக்கு ஏங்க திமுக வசதியா போயிடுதுன்னா, திமுகவில் இருக்கிற செந்தில் பாலாஜி மீது இப்போ ED ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே அவர் வந்து வேலை வாங்கி தரேன்னு பல கோடி ரூபாய் காசு வாங்கியிருக்காரு, பிரச்சனை இருக்கு, அதனால நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கடிதம் கொடுங்க, மாநில அரசு ஒப்புதல் கடிதம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. திமுக அரசாங்கத்தில் கொடுக்கல. ஏன்னா அவர் திமுக அரசாங்கத்திலே மந்திரியா இருந்தாரு, அதனால கொடுக்கல. இப்போ விஜய் வந்த உடனே கொடுத்துருவாரு, செந்தில் பாலாஜியை கார்னர் பண்ணிடுவாங்க, அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு அதுக்காக தான் சொன்னேன். ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு விஜய் அரசாங்கம் கடிதம் கொடுத்தால், என்ன நடக்கும்? உடனே திமுக நீதிமன்றத்தை நாடும். இந்த பாருங்க, இவருக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க, இது ஏற்கனவே தீர்க்கப்பட்ட வழக்கு, இதுல எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த எவிடன்ஸும் கிடையாது, இது வந்து அரசியல் வழக்கு. ஆனால் அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏராளமான சொத்து குவிப்பு வழக்கு, ED வழக்கு, பொருளாதார குற்றப்பிரிவு, ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் IT டிபார்ட்மெண்ட் வழக்குன்னு ஏகப்பட்டது இருக்கு. அவர்களை விட்டு அவர்களுக்கு சாதகமாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டு விஜய் அரசாங்கம் பண்ணுதுன்னு இவங்க நீதிமன்றத்தை நான் விஜய்க்கு ஆப்பு. விஜய் பெரிய சிக்கல்ல மாட்டுவார். அதனால எதுவுமே கலந்துக்காம என் வேலையை நான் பார்க்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக ED ஒரு லெட்டர் அமைச்சிருக்குல்ல, இந்த லெட்டரை தூக்கி வழக்கம் போல திமுக அரசாங்கம் என்ன பண்ணிச்சோ அதே மாதிரி சீட்டு கடையில் வச்சு உட்காந்துருவார். கவர்னர்லாம் அதை செய்வார். நம்ம ஏதாவது வந்து நீங்க அனுப்புங்கன்னா சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றி அமைச்சா பர்மிஷன் தராம அவர் வந்து கிடப்புல போட்டு வச்சிருவார்ல, அதே மாதிரி இந்த கடிதமும் கிடப்புக்கு போயிருக்கும் இந்த நேரம்.
இதுதான் நிதர்சனமா நடக்க போற உண்மை. அனுமதி கொடுத்தால் மாட்டிப்பாங்க, அப்ப அனுமதி தரப்பட மாட்டாது. அப்ப விஜய் வந்து இரட்டை வேடம் போடுகிறார். நான் உனக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழ தேவையில்லை, இங்க நான் வந்து எதிரடியா நான் வேலை பார்க்கறேன், ஆனா உனக்கும் நான் வந்து லெட்டர் தர மாட்டேன். திமுகவுக்கும் எதிராக வேலை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் வேலை செஞ்சார்னா இவருக்கு பதவிக்கு ஆபத்து. ஒருவேளை திமுகவுடைய முக்கியஸ்தர்களை கைது பண்ற திட்டம் இருந்தா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது கைது பண்ற திட்டம் இருந்தாலும் அதுல அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தா கண்டிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா இவங்க எல்லாம் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டு மாட்டிக்கிட்டவங்க. அப்படியே அவங்க ஜாமீன்ல உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு குட்கா கேஸ்ல இருந்து ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. விஜயபாஸ்கர் மேல, எஸ்பி வேலுமணி மேல, விஜயபாஸ்கர் மேல, ஏராளமான பேர் மேல அங்க ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்ப இந்த நடவடிக்கை எடுத்தால், ஒருவேளை திமுக அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏதாவது சட்ட நடவடிக்கையை விஜய் பழிவாங்கும் நடவடிக்கை எடுத்தால் அவங்க மேலேயும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப ஆட்சி வந்து பெரும் சிக்கலை சந்திக்கும். ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிஸ்டுகள் வெளியே போயிடுவாங்க. 4 பேர் வெளியே போனா ஆட்டம் கட்டுறோம், 25 பேர் பதவியை புடுங்க எடப்பாடி ரெடியா இருக்காரு. அப்ப திரிசங்கு சொர்க்க நிலைமை தான். முக்கோண ட்ரையாங்கிள் பஞ்சாயத்துல வந்து விஜய் வந்து சிக்கி இருக்காரு. அதனால விஜய் என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு முடிவு எடுக்க மாட்டார் இந்த விஷயத்துல. அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அவருடைய அமைச்சர்களா இப்ப வந்திருக்கிறவங்க, அவருடைய எம்எல்ஏக்கள்லாம் ரீல்ஸ் போட்டு திரிவாங்க. ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்கும், ரியல் ஆட்சி நடக்காது. அந்த அடிப்படையில இன்னைக்கு இவ்வளவு காலம் திருமாவளவனுடைய அந்த பேச்சும் திருமாவளவனுடைய தடுமாற்றமும், தேர்தலுக்கு முன்பாகவே அவருக்கு ஒரு பெரிய டயலமோ இருந்துச்சு இல்லையா? நான் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன். அந்த டயலமோ, அந்த தடுமாற்றம் இன்றைக்கு தெளிவாயிருக்கிறது. அவர் பார்வையில அவர் செஞ்சது சரின்னு தோணும். ஆனால் அவர் திமுகவுக்கு துரோகம் அளித்திருக்கிறார், திமுகவுக்கு அவரால் மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சாரார் பேசுவாங்க இல்லையா? பட் அவர் பார்வையில அதெல்லாம் இல்லைங்க, நாங்க எங்களுக்கு வாய்ப்பு வந்தது போயிட்டோம், திமுக கொடுக்கல. இப்ப இவர் அமைச்சர் ஆன உடனே எல்லாம் மாறிடுமா? கம்ப்ளீட்டா அப்படியே வந்து எல்லாமே பாலாரும் தேனாரும் ஓடிடுமா? பட்டியலில் இருந்தவருக்கு பெரிய விஷயத்தை மாத்திடுவாரா அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. இவர் அமைச்சராவார், மிஞ்சி போனா இவர் கட்சி சார்பான நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு, நிறைய பேர் வந்து பட்டியலினத்தவருக்கு காலங்காலமா காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏன்னா ஆதித்ராவிட நலத்துறை தான் கிடைக்க போகுது, அதுல எவ்வளவு பேருக்கு வந்து அவர்களுக்கு வந்து அவர்களுக்கான கட்சிக்காரங்களை, அவங்க ஆட்களை டெவலப் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் முன்னெடுப்பாங்க. இதற்கு நிறைய விஷயம் நடக்கும். பெரிய லெவல்ல போகும்போது, டீல் வரும்போது நிச்சயமாக கண்டிப்பாக முரண் இருக்கும். அப்ப என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா கொள்கை ரீதியாக பாஜக நிறைய விஷயங்களை அழுத்தம் கொடுத்தால், ஏன்னா காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு, அப்போ விஜய நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. பாஜக நிறைய விஷயத்தை அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சா இவங்க நிச்சயமா விஜயால் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணா அவர்களுக்கு பிஜேபிக்கு ஒத்து போனாலும் இங்க பிரச்சனை. ஏன்னா கம்யூனிஸ்ட் ஒத்துக்காது, ஆட்சியில உட்கார்ந்தாலும் திருமாவளவனுடைய நிலைமை தெரியாது. இனிமே திருமாவளவன் திமுக பக்கம் வர முடியாது. அப்படி வந்தாலும் திமுக சேர்க்கக்கூடாது, அவ்வளவுதான். பிரிஞ்சு போயிட்ட பிறகு மறுபடியும் அவர்களுக்கு கதவை திறந்து வச்சுட்டு கூட்டணி தர்மம் ஒரு ஆணியம் கிடையாதுங்க, ஒரு தர்மம் கிடையாது, பூரா எல்லாமே பதவிக்காக ஓடிட்டாங்க. அப்போ திமுக கதவை சாத்திரணும், அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக கட்ஸா முடிவெடுக்கலன்னா திமுக அழிஞ்சிரும். ஏன்னா இவ்வளவு நாட்களும் வாய்ப்பு கிடைத்தால் தாவுவதற்கு தயாரா இருந்திருக்காங்க. அப்ப ஏன் கூட்டணி தொங்கிட்டு இருக்காரு? இந்த சூழ்நிலையில தான் ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா ஒரு முடிவெடுத்தாங்க, கட்ஸ் மாதிரி. அவங்க வந்து ஒரு பெரிய, அதனாலதான் அந்த பெண்மணியை இரும்பு பெண்மணின்னு சொன்னாங்க. மோடியா லேடியான்னு கேட்டுட்டு எனக்கு எந்த கூட்டணியும் வேணாம், யாரும் தனித்து நிக்கிறேன்டா நான் அப்படின்னு இரட்டைலையை காமிச்சு தனித்து நின்னாங்க, ஜெயிச்சாங்க. அந்த முடிவை திமுக எடுக்கணும். இன்றைக்காவது திமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து 36 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கீங்க, ஒரு ஊரா போறாங்க, விசாரிக்கிறாங்க அப்படின்னா பல இடங்களில் உண்மை நிலவரம் வருமானு தெரியாது. இன்றளவும் இதற்கு முழு முதற் காரணம் அதிகாரிகள் நம்பியது, பிளஸ் அந்த பெண்ணுன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. இந்த அமைப்பு வந்து டுபாகூர் அமைப்பு. அதுல எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியல. எவன்லாம் ஏமாத்துறவனோ அவனுக்கெல்லாம் கோடி கோடியாக வாரி இறைத்து நாசமாயிருக்கு. இப்ப அந்த அமைப்பே கலைச்சிட்டாங்க, அதுல ஆள் இல்லை. இதையெல்லாம் இனிமே தொடர்ந்து வந்து திமுக வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. தாவேக்கா ஒரு டுபாகூர் தனமா ஒரு செய்தியை போடுறாங்க, போய் பரப்புறாங்கன்னா உடனே கவுண்டர் போட்டு இது போய் அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணி உடனே மக்கள்கிட்ட கொண்டு வரணும். சும்மா ஊரா கூட்டம் போட்டா மட்டும் நடந்துடாது. கூட்டம் போட்டு கட்டுக்கோப்பா நாங்க இருக்கோம் பாத்தீங்களா, கூட்டத்தை எவ்வளவு நேர்த்தியா நடத்துறோம், நெரிசல் இல்லை, நெரிசல் மரணம் இல்லைன்னா கூட இதெல்லாம் பூரா இதுக்கு போற கேஸுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் அண்ணாவை பார்க்க கடவுள்னு போற கும்பலை என்ன பண்ணுவீங்க நீங்க? பூரா அரை மென்டலுங்களாவே அலையுதுங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால
அவர்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் அரசியல் நடத்தணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதற்கு உடனடியாக கவுண்டர் பண்ணணும், உடனடியாக அதோட உண்மைத்தன்மையை நீங்களும் வெளிப்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் திமுக வந்து இருக்கும். இனிமே திமுக இந்த மாதிரி வெளியே போன யாரையும் சேர்க்காதீங்க. நீ சேர்த்தீங்கன்னா திமுக வந்து ஒன்றுமில்லாமல் போயிடும். அவ்வளோதான். என்ன பண்ண போறாரு திமுக தலைமை அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 10 நாள் ஆட்சியில் ஏராளமான பஞ்சாயத்துக்களை சந்திச்சாரு, ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதுக்கு இடையிலேயே அமைச்சர்கள் இலாக்காக்கள் போட்டிருக்காங்க. அந்த அமைச்சருடைய செயல்பாடுகள் நாளையிலிருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயம் பேசலாம். ஓகே, எனிவே இன்றைக்கு திருமாவளவன் தன்னுடைய முகத்தை ஓபன் பண்ணியிருக்கார். இவ்வளவு காலம் மறைக்கப்பட்டிருந்த முகம் இன்றைக்கு ஓபன் ஆயிருக்கு. அவர் பார்வையில் அது சரி, ஆனால் தார்மீக ரீதியில அது தப்பு. அவர் வந்து முடிவு அன்னைக்கே எடுத்திருக்கணும். தாவேக்கா தான் நம்ம போகணும் முடிவு எடுத்திருந்தா அன்னைக்கு தாவேக்கால சேர்ந்து கூடுதலாக இடங்களை வாங்கி ஜெயிச்சிருக்கணும். ஜெயிச்சு அமைச்சராக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுக தயவால் வெற்றி பெற்று விட்டு இப்ப திமுகவுக்கு துரோகம் பண்ணி விட்டு அவர் அங்க போறது வந்து நிச்சயமாக ஏற்புடையது இல்லை. இதை நம்ம சொன்னோம்னா நம்மகிட்ட பராண்டி வருவாங்க. நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அன்பானவர், அதெல்லாம் மாற்றுகிறது. ஆனால் இந்த முடிவை திருமாவளவன் எடுத்ததை என்னால் ஏற்க முடியவில்லை. ஆனா எங்க அண்ணன் தான் வந்து அமைச்சர் ஆகிறார் வன்னியரசு, அவரை நம்ம வாழ்த்துறோம். ஆனால் அதே நேரத்துல இந்த முடிவு அப்படின்றது வந்து நிச்சயமாக ஏற்க முடியாத முடிவு. இதை திமுக எப்படி வந்து டைஜஸ்ட் பண்றாங்க, எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாதுங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு பெருந்தன்மையா ஒன்னா அறிவிக்கலாம், கூட்டணி முறிந்து விட்டதுன்னு போயிட்டாங்க, பரவாயில்ல, அவங்க வந்து அங்க இறைத்தார்கள் பறந்து விட்டது அப்படின்லாம் நம்ம என்னெல்லாம் சொன்னாலும் சால்ஜாப்பெல்லாம் எடுபடாது. எனிவே இதற்கு மேலேயும் இந்த மாதிரி ஆட்களை நம்பி கூட்டணி வைக்காமல் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து கலங்கானுங்க. தோத்தாலும் பரவாயில்லைங்க, ஸ்ட்ரென்த்து காட்டுங்க. எப்படி இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் வருகிறதுக்கு முன்னாடி தாவேக்காவுடைய லட்சணம் வெளிச்சத்துக்கு வந்துடும் மக்கள்கிட்ட. இப்பவே வெளியில பூரா தெரிஞ்சிச்சு, 10 நாள்லயே அவங்க லட்சணம் பல்ல காட்டிருச்சு. ஆக நீங்க மக்களை சந்திக்கும் போது உங்களுடைய உழைப்பு என்பது நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் நீங்க பேசும்போது அது உங்களுக்கு தனியான செல்வாக்கை தரும். இதை திமுக எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியாது, நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். இதே நேரத்துல தாவேக்காவுடைய அந்த 33 அமைச்சர்கள், இன்னொரு நாளையோட சேர்த்தா 35 அமைச்சர்கள், நாளையிலிருந்து இவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு துறை ரீதியாக ஒவ்வொன்றா தனித்தனியா பார்க்கப்படும். தனித்தனியாக அதோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி தகவல்களை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, ஓடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்பெஷல் ஐட்டம் நிதித்துறை மாறி இருக்குது மரிய செல்வன்ட்ட, அது சம்பந்தமா நான் இன்னொரு தனி வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.